ஆர்ப்பாட்டம் தான் நடத்தினோம். அந்த இடத்திலே கட்டுமான பொருட்களை உடைப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு பொருள் சேதமும் கிடையாது. அவர்கள் அடிப்படை பணிகளை நிறுத்திவிட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்த ஒப்பந்தக்காரரின் பெயரில் ONGC நிர்வாகம் பின்புலமாக இருந்து காவல்துறையை தன் வசப்படுத்தி எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு பொது சொத்துக்கு செலவழித்ததாக வழக்கை பதிவு செய்தார்கள். இதனை எதிர்த்தும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பேரழிவு திட்டங்களை காவிரி டெல்டாவில் அனுமதிக்க கூடாது என 2015 இதற்கு பிறகு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கை விசாரித்த நீதியரசர் ONGCக்கு தடை விதித்தார். இந்த தடையை எதிர்கொள்வதற்கு ONGC ஒரு வாரம் கழித்து PR பாண்டியன் 100 கோடி கேட்டு எங்களிடத்தில் மிரட்டினார். கொடுக்க மறுத்ததால் தவறான தகவலை சொல்லி தடை பெற்று விட்டார் என்று ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை நீதிமன்றத்தில் கொடுத்தது. அன்றைக்கு எதிர்பாராத விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லக்கண் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் அந்த நீதிமன்றத்திற்கு வேறொரு வழக்குக்காக வந்திருந்தார்கள். அப்பொழுது இந்த வழக்கின் விவரத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் நாங்கள் நேரடியாக வாதாடுகிறோம், எங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நீதிபதி அனுமதி கொடுத்தார். அந்த இடத்திலே அவர் வாதிட்ட போது உடனடியாக இந்த 100 கோடி கட்டதற்கான ஆதாரம் கொடுக்காமல் ONGCக்கான தடையை நீக்கக்கூடாது என்று அவர் நீதிமன்றத்திலே வாதாடினார். நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு ONGCக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. PR பாண்டியன் 100 கோடி கேட்டு மிரட்டியதற்கான ஆதாரங்களை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதிலும் ONGC தடை குறித்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று நிறுத்தி வைத்து விட்டார். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நான் பகிரங்க மன்னிப்பு கோருகிறேன், உலகளாவிய அளவில் ONGCக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது, மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது, எனவே அதை தவறான வகையில் தடை விதித்திருப்பதை நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி ஒரு அவசரத்து வழக்கில் இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தி விட்டோம், மன்னிப்பு கோருகிறோம், வேகமாக இந்த வழக்கை திரும்ப பெறுகிறோம் என்று சொல்லி அதற்கு பிறகு நீதிமன்றம் ONGCக்கு தடையை நீக்கியது. 2017 இறுதி தீர்ப்பு வழங்கியது. மத்திய அரசும் மாநில அரசும் இனி காவிரி டெல்டாவில் எந்த ஒரு புதிய கிணறு அமைப்பதற்கோ ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கோ பாறை எரிவாயு எடுப்பதற்கோ அனுமதி கிடையாது என்பதை நீதிமன்றத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் 2014 ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, விரைவில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற ஆதாரத்தோடு அந்த ஒப்புதல் கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகு ONGCக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக 2020 ஆண்டு காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடிப்படையாக விளங்கிய இந்த வழக்கை ONGC நிர்வாகம் தொடர்ந்து என்னை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்த வேண்டும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக ONGC துறப்படப்பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்ட போது துணிவோடு நின்று எங்கள் விவசாயிகள் எதிர்த்தோம் என்பதற்காக, என்னை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வக்ர புத்தியோடு ONGC செயல்பட்டு வந்தது. அதனுடைய விளைவு எனக்கு கடந்த நவம்பர் 6ஆம் தேதி எனக்கு டிசம்பர் 6ஆம் தேதி திருவாரூர் நீதிமன்றத்தில் எனக்கு 13.5 ஆண்டுகள் நீதிமன்ற தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. என்னோடு சேர்த்து மொத்தம் 22 பேர், 2 பேர் இறந்து விட்டார்கள். 20 பேரில் 18 பேரை விடுதலை செய்தார்கள். என்னையும் அந்த விக்கிரவாண்டிய ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜுவையும் 13 ஆண்டுகள் தண்டிப்பதாகவும் 13,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பாராத வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை மதித்து சிறையில் அடைக்கப்பட்டோ மேல்முறையீடு செய்தோ ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் நமது ஐயாக்கண் அவர்கள் உட்பட அனைத்து தலைவர்களும் களத்தில் இறங்கி போராடினார்கள். பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தன. நமது மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சென்னை ராகவாச்சாரியார் அவர்கள் இந்த வழக்கை அவசர வழக்காக தொடுத்து உயர்நீதிமன்றம் எங்களுக்கு இன்றைக்கு பிணை வழங்கி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். இதற்காக எங்களுக்கு துணை நின்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ராகவாச்சாரியார் அவர்கள், ஐயாக்கண் உட்பட அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், அனைத்து கட்சியினுடைய அமைப்புகளுடைய தலைவர்கள், எங்களுக்கு ஆதரவு தந்த சக விவசாய சங்க அமைப்புகள், உழவர்கள் அத்துணை பேருக்கும் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி நன்றி கூறுகிறேன். இது எனக்கு எங்கள் 20 பேரும் விதிக்கப்பட்ட தண்டனை அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. இது ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவை அபகரிப்பதற்கான கார்ப்பரேட் கைகளுக்கு ஆதரவான தண்டனை என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். விரைவில் நீதிமன்றத்தில்
அந்த வழக்கு குறித்து ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.